வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து இப்போது.comக்கும் பல்வேறு ஊடக அலுவலகங்களுக்கும் மக்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பல இடங்களில் முதல்வர் ஜெயலலிதாவுடைய உடல்நலம் முன்னேற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் விரிவான ஒரு செய்தி அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். அதன்படி ஜெயலலிதாவுடைய உடல்நலம் மேம்பட்டு வருகிறது. அவர் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருந்துகள் அவருடைய உடல் நலத்தை மேம்படுத்தி இருக்கின்றன என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய செய்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பலரும் பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அதன் தொடர்ந்து 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர், அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் ஒரே முதல்வரை மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் இதை அறிவதற்கான உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மக்கள் அதை பற்றி ஆர்வமாக இருக்கிறார்கள். அவ்வப்போது வரக்கூடிய வதந்திகளும் அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்கிறது, எனவே அவர் வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லப்படுவார் என்கிற தகவல்களும் பொய்யானவை என்று இப்போது.comலும் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். உலகளாவிய மருத்துவ தரம் இன்றைக்கு சென்னையில் இருக்கிறது, எனவே அவரை எந்த வெளிநாட்டுக்கும் அழைத்து சென்று வைத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நாம் சொல்லியிருந்தோம். இன்னும் அதிகமான தகவல்களை மருத்துவர்களை தொடர்பு கொண்டும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்களை தொடர்பு கொண்டும் இப்போது.com கேட்டறிந்தது. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சில ஆலோசனைகள் இப்போது சில மருத்துவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகளை இங்கு பதிவு செய்வது மிகவும் அவசியம் என்று கருதுகிறோம். இன்டகிரேட்டட் மெடிசின் என்று சொல்லக்கூடிய வகையில், அதாவது வெறும் இப்போது செய்யக்கூடிய வைத்தியம் மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டு வைத்திய முறைகளையும் இணைத்து சில வைத்தியங்களை செய்வது அவருக்கு எதிர்காலத்திலும் உடனடியாகவும் அதை பலனளிக்க கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தான் ஒரு முக்கியமான டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலை சாறும் அதே போல நிலவேம்பு கஷாயமும் பலன் அளிக்கும் என்று நாட்டு வைத்தியத்தில் சித்த வைத்தியத்தில் சொன்ன விஷயங்களை அப்படியே அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசாணைகள் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் என்பதும். நாட்டு வைத்தியம், இயற்கை வைத்தியம், இதனுடைய முக்கியத்துவமும் அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதையும் இணைத்த ஒரு செயல்பாடு ஏற்கனவே எம்ஜிஆருக்கு வைத்தியம் செய்த போது கூட அதே போன்ற ஒரு அணுகுமுறை தான். ஒரு இன்டகிரேட்டட் மெடிசின், இன்றைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இன்டகிரேட்டட் மெடிசின் என்கிற ஒரு இணைத்த, அதாவது பாரம்பரிய அறிவு முறையும், அதாவது நுண்ணறிவு மூலம் மெய்யறிவு மூலம் பெறப்பட்ட ஒரு வைத்திய முறையும் பகுத்தறிவு மூலம் பெறப்பட்ட வைத்திய முறையும் சேர்த்தான ஒரு கூட்டு மருத்துவ முறையை பயன்படுத்துவதன் மூலமாக அவருடைய உடல் நலம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் என்கிற ஆலோசனை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனைகள் முதல்வருடைய காதுக்கு ஏற்கனவே போய் சேர்ந்திருக்கும் என்று நாம் இந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. இருந்தாலும் இதை பொது களத்திலும் இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு முதலமைச்சருடைய உடல்நலம் என்பது ஒரு தலைமையுடைய அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையுடைய உடல்நலம் என்பது அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக தான் அவர்கள் நிர்வாக பணிகளில் முக்கியமான விஷயங்களை செய்ய முடியும். இதைத்தான் எதிர்கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் சொல்லி இருக்கிறார். கருணாநிதியும் கூட அரசியல் ரீதியாக எங்களுக்கு எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண குணம் பெற்று திரும்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள், அதாவது அவருடைய ஹெல்த் பற்றிய தரவுகளை வைத்து பார்க்கும்போது அது எல்லோருக்குமே 68 வயதாகிறது முதலமைச்சருக்கு. இந்த சமயத்தில் ஒரு கூட்டு மருத்துவ முறை, ஒரு இன்டகிரேட்டட் மெடிசினை அவர் பயன்படுத்துவது என்பது மிகவும் அவருடைய ஆயுளை நீட்டிப்பதற்கும் அவர் அதிகம் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. அது என்ன இன்டகிரேட்டட் மெடிசின் என்று சொன்னால், இது நம் நாட்டில் மட்டுமல்ல, சீனாவில், இந்த உலக அளவில், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாரம்பரிய வைத்திய முறைகளையும், அது உடல் சார்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் சார்ந்ததாக இருக்கலாம். வர்மா போன்ற
முக்கியமான சில அம்சங்கள் இருக்கின்றன. அதாவது எலும்பு தேய்மானங்கள் இருக்கும்போது அதை மேம்படுத்துவதற்கு எப்போதுமே வலி நிவாரணிகளை எடுக்கிற நவீன மருத்துவ முறையிலிருந்து வேறுபட்டு அதனை இயற்கையான முறையில் அந்த வலிகளை போக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஒரு கூட்டு மருத்துவ முறையை, இன்டகிரேட்டட் மெடிசின் முறையில் முதலமைச்சருக்கு அந்த சிகிச்சை தொடரப்பட வேண்டும், தொடர்ந்து அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது நமது விருப்பம். அதை அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.